மாடர்ன் டிஜிடெக் மீடியா வழங்கும் டப்பாங்குத்து. இந்த படத்துல என்னான்னு கேட்டீங்கன்னா, மதுரையை சுற்றியுள்ள கிராமங்கள்ல வந்து திருவிழாக்கள்ல நாட்டுப்புற பாடல்கள் நெறைய நடக்கும். நாட்டுப்புற கலைக்கூத்துகள். அந்த கூத்துல முக்கியமானது வந்து தெருக்கூத்து. தெருக்கூத்த மையமா வச்சு, அவங்களோட வாழ்க்கை அடிப்படையா சில நிகழ்ந்த சம்பவங்கள்லாம் வச்சு இந்த படத்த நாங்க எடுத்திருக்கோம். இந்த படம் என்னான்னு கேட்டீங்கன்னா, கதாநாயகன் ஒரு தெருக்கூத்து கலைஞரா இருக்காரு. அந்த கதாநாயகி வந்து தெருக்கூத்து ஆட ஆசைப்படுறா. ஆனா தெருக்கூத்துக்கு ஆடுறதுக்காக மீடியேட்டரா வேலை பார்க்குற அந்த கதாநாயகனோட அவங்க மாமாவே வந்து அவள ஆடக்கூடாதுன்னு சொல்றாரு. அதையும் மீறி அவ தெருக்கூத்து ஆடணும்னு ஆசைப்படுறா. அப்படி இருக்கும்போது, இந்த கதையில வந்து அவங்க காதல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அம்மாவ பத்தியான பிரச்சனை. அவங்க அம்மாவ பத்தியான விஷயங்கள் தெரிஞ்ச பிற்பாடு தான் நம்ம திருமணம்னு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது, அவங்க வந்து அந்த தெருக்கூத்து ஆடுன கலைஞர்கள் வந்து திரும்ப வந்து அவங்க அவ தெருக்கூத்து ஆடுனாளா? ஏன் அவ ஆடக்கூடாதுன்னு அவரு சொன்னாரு அந்த வில்லன். அந்த அம்மாவ பத்தியான விஷயங்கள் வெளிய தெரிஞ்சதா? அத கண்டுபிடிச்சாங்களா? அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. இருக்கக்கூடிய மீடியாஸ் பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய டப்பாங்குத்து அந்த டீம் சார்பாக வந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டப்பாங்குத்து திரைப்படம் வந்து நாட்டுப்புற கலைகளை வந்து மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு கதை சொல்லி மாதிரியான ஒரு விஷயத்தில் எடுக்கப்பட்ட படம். நான் ஆக்சுவலாக ஆரம்ப கட்டத்தில் வந்து நாங்கள் வீதி நாடகங்கள்லாம் நிறையா பண்ணுவோம். தமிழ்நாட்டில் வந்து எல்லா கிராமங்கள்லையும் நாடகங்கள் நிறைய போட்டிருக்கிறோம். நாடகங்கள்லாம் அது நிஜ நாடகங்கள். இது மாதிரியான புராண கால நாடகங்கள்லாம் இல்லை, நிஜ நாடகங்கள் நிறைய போட்டிருக்கோம். அப்போ நிறைய எல்லா பகுதிகள்லையுமே வந்து நாட்டுப்புறங்கள் தானே, கிராமங்களில் மட்டும் அதனுடைய பதிவுகள் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது இது எப்படி இப்படியே ஒரு கிராமத்துக்குள்ளே இது காணாமல் போயிருமான்ற ஒரு வருத்தம் ஏக்கம்லாம் எங்களுக்கு இருந்துச்சு. ஒரு தடவை கூட நாங்கள் என் நண்பர்களோட ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு 4 குழந்தைகளும் ஒரு பெரியவங்க ஒரு லேடியும் வந்தாங்க. வந்துட்டு பசிக்குது, ஏதாவது சாப்பாட்டுக்கு ஏதாவது கொடுங்கன்னாங்க. "என்னங்க ஆள் நல்லா தானே இருக்கீங்க, ஏன் கேட்குறீங்கன்னு?" சொல்லும்போது, "நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு?" கேட்கும்போது, "நாங்கள் பாவை கூத்து கலைஞர்கள்ன்ற மாதிரி சொன்னாங்க." பாவை கூத்து அப்படின்றது வந்து நம்முடைய திரைப்படத்தினுடைய முந்திய வடிவம் அது. அந்த கலைஞர்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயி, பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து இது வந்தது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. சரி இது எப்படி, ஆனா நம்ம தனி மனிதனா ஒரு விஷயத்த செய்ய முடியாதுன்னு யோசிக்கும்போது தான், குணா சார் மூலமா திரு ஜெகநாதன் சார் அவங்களுடைய தயாரிப்புல டப்பாங்குத்து நாட்டுப்புற கலைகள வந்து மீட்டெடுக்கிற மாதிரியான ஒரு முயற்சியில வந்து ஒரு படம் பண்ண போறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுல நடிக்கிறதுன்றது வந்து எங்களுக்கு என்னன்னா, கரும்பு தின்ன கூலி மாரியான ஒரு விஷயமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க ஷூட் பண்ண இடத்துலலாம் போய் இந்த பாட்டுக்கு நாங்க பண்ணும்போது என்னன்னா, பார்வையாளர்கள் வந்திருந்த எல்லா பேருமே மக்கள்லாம் ஆடுனாங்க. இது என்னன்னா, தொப்புள் கொடி மூலமா தொப்புள் கொடியினுடைய வழியில வந்த ஒரு மரபு வழி கலையா இருக்கிறதுனால, நம்ம ஜெனடிக்லயே அது இருக்குது. இந்த கலை இருக்குது. ஸோ அது இன்னைக்கு ஒரு பெரிய திரைப்பட வடிவமா, ஒரு பெரிய நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி கரகாட்டக்காரன் இது மாரி படங்களுக்கு பின்னாடி இப்ப இந்த படம் வந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். இது மாதிரியான ஒரு படத்த எடுக்கணும். அத வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு முன்முயற்சி எடுத்த தயாரிப்பாளர் திரு ஜெகநாதன் சார், அதேபோல குணா சார், இயக்குனர் முத்துவீரா சார், இந்த இந்த படத்துக்கான ஒரு நடன வடிவத்த மிகச்சிறப்பா பண்ண தீனா மாஸ்டர் அவர்கள், அதே மாரி என்னுடன் சேர்ந்து இதுல பங்காற்றிய மேடம் தீப்தி மேடம், காதல் சுகுமார், அதே மாரி நெறைய கலைஞர்கள் இதுல வந்து பங்கேற்றிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ச்சியா இது மாதிரியான படங்கள் வந்து மண் சார்ந்த படங்கள் நெறைய வரணும். அத நம்ம அடுத்த தலைமுறை கடத்துறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா அத நம்ம எல்லாரும் சேர்ந்து அதுல பங்காற்றணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றிகள். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு தருணம் வந்து மிகவும் மகிழ்ச்சியான தருணமா நான் உணர்றேன். மாடர்ன் டிஜிடெக் மீடியா பாங்குன்ற படம் வந்து தயாரிச்சிருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்த கிராமத்து பாரம்பரிய கலைகள்லாம் அழியக்கூடாது. இது கொஞ்சம் கொஞ்சமா இல்ல, நிறைய ஒரு 90% கிட்ட அழிஞ்சு போச்சுன்றது தான் மிகப்பெரிய காரணம். ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு, தமிழ் கலாச்சாரத்தினுடைய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் அழியக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த படத்தை முழுக்க முழுக்க தயாரிச்சிருக்காங்க. ஆஹ் இவங்க நிறைய பேர் வந்துட்டு இவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிராமத்தை சேர்ந்தவங்க இந்த கலை நிகழ்ச்சி உடைய இது
ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதையில வந்து நான் வந்து ஒரு வில்லனா பண்ணியிருக்கிறேன். ஆ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த 2K கிட்ஸ்க்கெல்லாம் அது தெரியாது. இந்த இப்படி ஒரு ஒரு கிராமத்து கலைகள் இருக்குன்றது அதுக்கெல்லாம் தெரியாது. அவங்கலாம் தெரிஞ்சுக்கணும். இது மேல மேல இந்த கலைகள்லாம் வந்து அழியாத இது மறுபடியும் அது பெரிய விஸ்வரூபம் எடுக்கணுன்ற நோக்கத்துக்காக இந்த படத்த எடுத்திருக்காங்க. இதுல வந்துட்டு இந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் வந்து புக் பண்ணி குடுக்குற ஒரு தரகரா நான் நடிச்சிருப்பேன். ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் இது. அந்த இண்டஸ்ட்ரிய நான் கையில வச்சுக்கணும். கொஞ்சம் பணம் வந்த உடனே வட்டி கிட்டிலாம் குடுத்து அப்படியே நெறைய பார்த்துருப்பீங்க. ந சீரியல்ஸ்லாம் நெறைய நெகட்டிவ் ரோல்ஸ் தான் பண்ணியிருப்பேன். இதுல வந்து அதே மாதிரி தான் வந்துட்டு திரைக்கதை, வசனம் எல்லாம் வந்துட்டு வந்து நம்ம குணசேகரன் சாரு, இயக்குனர் வந்துட்டு முத்துவேலன் சார். இவங்க 2 பேரும் எங்களுக்கு வந்து நெறைய ஃப்ரீடம் குடுத்தாங்க. ஸோ ஃப்ரீடம் குடுத்ததுனால, நாங்க அவுட்புட் நெறைய குடுத்தோம். நான்றதில்ல. அது அ நம்ம ஹீரோவா இருந்தாலும் சரி, எல்லாருமே டீம் ஒர்க் ஃபுல்லாவே ஹீரோயின் எல்லாருமே வந்துட்டு, இது ரொம்ப நல்லா வந்து இதுக்குள்ள வந்து இது வரணும். இது வந்துட்டு அ நம்மன்றத தாண்டி இந்த கலை அழியக்கூடாதுன்ற நோக்கத்தோடு தான் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த இந்த மாடர்ன் டிஜிட்டல் மீடியாக்கும், குணசேகர் சாருக்கும், டைரக்டருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். முத்து வீராவும் குணாவும் எங்களோட டீம்ல தான் ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கப்ப முத்து வீராவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த வாய்ப்பு கிடைச்சதுல என்னன்னா 15 பாடல்களை ரேண்டமா எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு கதை பண்ணணும். ஸோ இந்த இந்த பாட்டு எங்க வரணும், இது எங்க வரணும், அதுக்காக ஒரு கதையை பண்ணணும். அப்படி ஒரு கதையை வந்து முத்துவும் குணாவும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து பண்ணாங்க. அது இல்லாமல் இந்த 15 பாடல்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுன்றதே பெரிய விஷயம். இந்த 15 பாடல்களையும் ஷூட் பண்ணி அதுக்கான நடனத்தெல்லாம் அமைச்சு அதை பண்ணாங்க. அது இல்லாமல் ஒரு பாட்டில் வந்து 45 நதிகளை வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஷூட் பண்ணிட்டு வந்தது. அது ஒரு பெரிய விஷயம்தான். சங்கர் சார் வந்து உலக அதிசயங்கள் எல்லாத்தையும் ஒரு பாட்டில் காமிச்சார். அதுமாரி நம்ம தமிழ்நாட்டில் ஓடுற எல்லா நதிகளையும் வந்து ஒரு பாட்டில் காமிச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல முயற்சி தான். இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படத்துக்கு நீங்களாம் ஆதரவு கொடுக்கணும். இந்த படத்தை வெற்றிகரமாக நல்ல வெற்றி படமாக ஆக்கி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஜெகநாத ராஜா ப்ரொடியூசர், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. படத்தோட பிஆர்ஓ செல்ல ரகு என் தம்பி. நான் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் மகன், உங்களுக்கு எல்லாரும் தெரியும். என்னை அறிமுகப்படுத்தது திரு ஆபாவனன் சார். அவர் தான் என்னை அறிமுகப்படுத்தினார். என்னை முதல் பட இயக்குனர் திரு அரவிந்த் ராஜ் சார். என்னுடைய இணை இயக்குனர் ஏஆர் ரமேஷ் சார். இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்னு தெரியல. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி சார். மறுபடியும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்மள்ட்ட இருக்கு. ஏன்னா இன்றைய சமுதாயத்தில் வந்து நம்ம பழைய தமிழை பேசுறதே வந்து ரொம்ப தமிழில் பேசுறதே வந்து ஒரு கஷ்டமான விஷயம் மட்டும் ஆயிடுச்சு. தமிழ் பற்றி இது பண்ணுறதில்ல. அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற அந்த கலைகள் அற்புதமான கலைகள். ஏன்னா தமிழருடைய வாழ்வும் இசையும் பாடல்களும் இயல் இசை நாடகமும் தான் நம்ம தமிழையே பிரித்து வச்சுருந்தோம். அந்தளவு நம்ம வாழ்க்கையில் இது எல்லாமே வந்து இயலும் இசையும் எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். தமிழ் கல்ச்சரில் மட்டும்தான் எல்லாத்துக்குமே பாட்டு. குழந்தை பிறந்தா பாட்டு, வளரும்போது பாட்டு, வயசுக்கு வந்தா பாட்டு, நின்னா பாட்டு, நடந்தா பாட்டுன்ற மாதிரி எல்லாத்துக்குமே. ஆனால் இதெல்லாம் காலப்போக்கில் வந்து காண போயிடுச்சு, மாறி போயிடுச்சு. அதை எல்லாத்தையும் மீட்டு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ஒரு நல்ல முயற்சி எடுத்த இந்த படத்தின் தயாரிப்பாளருக்கு வந்து முதல்ல நம்ம எல்லாருமே வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதை வந்து அற்புதமாக ஒரு திரைப்படமாக கொண்டுட்டு வந்தால் காலகாலத்துக்கும் அது நிற்கும், மக்களோட மனசுக்கு வந்து ரொம்ப எளிமையாக சென்று அடையும் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி எடுத்த இந்த டீம், இவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். திரு முத்துவீரா அவர் வந்து எங்கள் எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணியிருக்காரு.
இன்னைக்கு அவர் வந்து இயக்குனரா அவதாரம் எடுத்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு. அவருக்கு உறுதுணையாக நம்ம எல்லாம் டைமண்ட் பாபு சார் மாதிரி பெரிய ஆட்கள் எல்லாருமே கூட இருந்து அவருக்காக வந்து பண்ணியிருக்கிறது வந்து ஒரு சிறப்பான விஷயம். எல்லாருமே பேசும்போது ஒரு வார்த்தையை நீங்க கவனிச்சிருக்கலாம். இது ஒரு குடும்ப படம்னு எல்லாரும் ஒண்ணா இருந்து நாங்க இருந்து பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருமே ஒரு குடும்பமா ஒரு இடத்துல போய் இருந்து அவங்க சொன்ன மாதிரி கதாநாயகி சொன்ன மாதிரி ஒரே நாள்ல போய் அத்தனை ஆறுகளை கவர் பண்ணணும்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் பரபரப்புங்கிறது நமக்கே தெரியும். போகணும், இறங்கணும், ஷாட் எடுக்கணும், கிளம்பு அடுத்தது அங்க போ எடு இங்க எடு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பரபரப்பா அது அற்புதமா வந்து அது கூட வந்து பேரையும் போட்டிருக்காரு டைரக்டர். அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இன்னைக்கு பல ஆறுகளை வந்து நம்ம பார்க்க முடியாம போயிடுச்சு. காவிரிங்கிறதே பட்டினப்பாலை பாடல்ல இருக்கும். வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவேரின்னு. வானமே பொய்த்தால் கூட காவிரி ஆறு பொய்க்காதுன்னு. இன்னைக்கு காவிரி ஆத்துலங்க தண்ணிங்கிறதே கிடையாதுங்க. நான் வந்து என்னுடைய ஊர் வந்து கும்பகோணம். காவிரி வந்து அங்க ரொம்ப பரபரப்பா பேசப்படுற ஒரு காவிரி, பெரிய காவிரி. ஏன்னா காவிரி ஆத்து பாலத்து வழியா தான் எங்க கல்லூரிக்கே வந்து நாங்க செல்லணும். அதை கடந்து தான் செல்லணும். கேம்பிரிட்ஜ் ஆஃப் சவுத் இந்தியான்னுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அங்க முழுக்க மணல் தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல அதுவும் இருக்குமான்றது தெரியல நமக்கு. ஏன்னா அந்த அளவு இன்னைக்கு தண்ணிங்கிறதே பார்க்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. இது எல்லாமே ஒண்ணா வந்து நம்ம தமிழை வந்து நம்ம தமிழர்கள் வந்து லூஸ் பண்ணிட்டே இருக்கோமோ அப்படிங்கிறதா. இந்த நாட்டுப்புற கலைகள்லாம் நம்ம இழந்துட்டோம். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா மேலை நாடுகள்ல இன்னமும் தியேட்டர்ன்ற ஒரு குரூப் இருக்கு. தியேட்டர்ல வந்து இன்னமும் நாடகங்கள் நடந்துட்டு ஷேக்ஸ்பியரோட அத்தனை நாடகங்களும் இன்னைக்கு வந்து பேசப்படுது. ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த காலம் எப்ப, இன்னைக்கு அத்தனை நாடகங்களும். ஆனா நம்ம வந்து விட்டுட்டோம். ஒன்னையா லூஸ் பண்ணிட்டே வரோம். அதுல இந்த மாதிரி நல்ல முயற்சிகள், இந்த முயற்சிக்காகவே இந்த படத்துக்கு நீங்க எல்லாரும் பெரிய ஆதரவு கொடுக்கணும். இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா இது நம்ம தமிழுக்கு நம்ம செய்யற ஒரு தொண்டு மாதிரி நினைச்சுக்கிட்டு இதை நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுத்து, இன்னைக்கு சிறிய பட்ஜெட் படம் பெரிய பட்ஜெட் படம்ங்கிறது இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய ஒரு வார்த்தையாவே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா சிறிய பட்ஜெட் படங்கள் தான் பெருசா ஓடுது. எல்லா படத்தை விட அதிகமா ஒண்ணு சமீப கால வரலாறு வந்து உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால இதை முறைப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா நிச்சயமா இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமா இருக்கும். அதற்காக முழு முயற்சி எடுத்த கதாநாயகன், கதாநாயகி, நம்ம வில்லன் அப்படி சொல்லக்கூடாது, ஆனா படத்துல எல்லாரும் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களை கூறி குணா அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் நம்ம இயக்குனர் முதல் முயற்சி அற்புதமா பண்ணியிருக்காரு. அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று என் சார்பாக எங்கள் குழுவின் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.